மீனாட்சி கிச்சன் கருப்பு உளுந்தங்களி மிக்ஸு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறவாங்க. ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு தேவையான அளவு உளுந்தங்களி மிக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தான் அந்த இனிப்போட சுவை கொஞ்சம் கூடுதலாக தெரியும், சுவையும் நல்லாயிருக்கும். நான் எப்படி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிருக்கனோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது தண்ணி கொதிச்சு வந்த பிறகு உளுந்தங்களி மிக்ஸ் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. நான் இங்கே வெல்லம் வச்சுருக்கிறேன். கருப்பட்டி பிடிக்கிறவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம், ஆனால் சர்க்கரை சேர்த்தா சுவை நல்லா இருக்காது. வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சி முடித்த பிறகு நெய் பிடிக்கிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் பிடிக்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்து தான் கிண்டி இருக்கிறேன். நெய்யை சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது அல்வா பதத்துக்கு வந்துடும். அல்வா பதத்துக்கு வந்த உடனே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் இது கொடுக்கலாம். உடம்புக்கு நல்ல